தீயவை தீய பயத்தாலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இது வள்ளுவர் வாக்கு. எனக்கு தெரிய தீயவை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பெரிய தீயவை இருக்குது. ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த ரெண்டு தீய சக்திகளும் நாட்டில் இல்லாமல் இருந்தால் தான் இந்திய நாடு உருப்படும், தமிழ்நாடும் நல்லா இருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கினப்பே நம்ம நாட்டுக்கு அடிப்படையான ஒரு அம்சமாக எல்லாராலும் சொல்லப்பட்டது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது என்னென்னா, அந்தந்த மாநிலங்களுடைய கலாச்சாரம், அந்தந்த மாநிலங்களுடைய மொழி, அந்தந்த மாநிலங்களுடைய சிறப்பம்சங்கள் எல்லாமே தனித்தனியாக காப்பாற்றப்படும். அதன் மூலமாக அதை ஒருங்கிணைந்து கொண்டு போகிறது மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத வச்சு தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதே நம்ம நாட்டோட இந்தியாவோட சிறப்பம்சமாக அது சொல்லப்பட்டது. அப்படி தான் கொஞ்ச காலம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது தற்காலிகமான ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது காலப்போக்கில் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பித்தது. காங்கிரஸ் முதல்ல அதை கையில் எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த மாநில உரிமைகளை பறிக்க ஆரம்பித்தது. அப்போனா கல்வியை முதல்ல எடுத்தது காங்கிரஸ் தான். மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது. அதே மாதிரி மருத்துவம், இன்னும் ஒவ்வொன்றா நதிநீர் உரிமைகள், இப்படி நம்ம மாநிலங்களான உரிமைகளை பூராமே மத்திய அரசு தன்வசப்படுத்தி கொண்டது. இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் ஆரம்பித்து வச்சது. அதை கெட்டியாக பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக தொடர்றது இப்போ பாரதிய ஜனதா. அந்த இந்திய தேசிய காங்கிரஸும் அந்த பாரதிய ஜனதாவும் தான் நாட்டோட நலனுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இந்தியா நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் நாட்டிலேருந்து தொலை தெரியப்படணும். அந்த இரண்டு கட்சிகளும் சரி, அந்த இரண்டு கட்சிகளும் தூக்கி சுமந்துக்கிட்டு வர எந்த கட்சிக்கும் சரி மக்கள் புறக்கணிக்கணும், வாக்களிக்கவே கூடாது, இல்லை நாட்டில் இல்லாமல் பண்ணணும். அதை தான் காந்தியடிகள் அப்பயே சொன்னார். காந்தி என்ன சொன்னார்? சுதந்திரம் வாங்கும்போதே, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை கலைச்சரணும்னு சொன்னார். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தீர்க்கதரிசி அவர். காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது, கலைச்சரணும் அப்படின்ட்டு இருக்காரு. அது காங்கிரஸ் கட்சி கலைச்சிருந்தால் அங்கங்கே மாநில கட்சிகள் நல்லா வளமாக வந்திருந்திருக்கும், சிறப்பாக வந்திருந்திருக்கும், மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கும். இந்திய அரசு என்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், இன்னும் இருக்கும். ஆனால் அந்த காந்தியோட ஆசையை நிறைவேற்றாமல் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணது தான் இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் நலன்களுக்கு எதிராக போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று ஒட்டுமொத்தமாக மாநிலங்களோட உரிமையை குழி தோண்டி புதைக்க பார்க்குது. அதனால தான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ எந்த கட்சி இருந்தாலும் இந்த தேர்தலில் அந்த கட்சியை மக்கள் புறக்கணிக்கணும், தூக்கி எறியணும். இந்த இரண்டு கட்சிகளும் தாங்கி கொண்டு வராத உண்மையான ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கணும்.